வார்னிங், இப்பவே சொல்லிடுறேன், இப்படி சேமியா செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் வீட்ல எப்பவும் இதே கேக்குறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஆனியன், எக்கு அப்புறம் சேமியா வச்சு 10 நிமிஷத்துல ஈஸியா செஞ்சிடலாம். மேகி செய்யற நேரத்துல மேகியை விட டேஸ்டா, கம்பேரிட்டிவ்லி ஹெல்த்தியா. ஒரு கடாயில ஆயில் விட்டு 2 எக் உடைச்சு ஊத்திக்கலாம். 2 பிஞ்சு சால்ட் போட்டு ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துட்டு தனியா வச்சிடலாம். அதே கடாயில ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பிரியாணிக்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். உப்பு போட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நல்லா வதக்கி வெங்காயம் சுருண்டு வரப்போ உப்பு, தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் நான் மேல கொடுத்துருக்கிற அளவுல ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கணும். இப்போ ஆல்ரெடி செஞ்சு வச்ச முட்டையை சேர்த்துடலாம். அப்படி எக் சாப்பிட மாட்டீங்கன்னா 75 கிராம்ஸ் கட் பண்ண பன்னீர் இந்த டைம்ல வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்ச உடனே 1/2 பாக்கெட் சேமியா சேர்த்து கலந்து விட்டுறலாம். மெல்லிசா இருக்கிற சேமியா சேர்த்தா சாப்பிட நல்லா இருக்கும். தண்ணி நல்லா வத்தி வந்ததும் இந்த மாதிரி சேமியா எடுத்து வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். சுட சுட சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.